ஹலோ மேட்ஸ், இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற ஆல்பாரி ப்ரோக்கரில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி ப்ராக்டிஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி அந்த அக்கௌண்ட்டை எப்படி MT5ல கனெக்ட் பண்ணுறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆல்பாரி ப்ரோக்கர் அரௌண்ட் 25 இயர்ஸ் ப்ளஸ் இந்த ப்ரோக்கரேஜ் ஃபீல்டில் இருக்காங்க. நீங்கள் இந்தியாவில் இருந்துட்டு டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா கிரிப்டோ கரன்சிலையும் டெபாசிட் பண்ணிக்கலாம், ஈவன் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லையும் பண்ணிக்கலாம், அண்ட் ஆல்சோ யூபிஐலையும் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஜிபேல கூட பண்ணிக்கலாம். வித்ராவல் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் கிரிப்டோவாகவும் ஆர்எல்ஸ் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லையும் நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்கலாம். இவங்களுடைய அக்கௌண்ட் டைப்பில் ப்ரோ ஈஸியான அக்கௌண்ட் செலக்ட் பண்ணும்போது ஸ்ப்ரெட்டுங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்குது. ஸோ அதோடைய ரெக்கார்ட் நீங்களே பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய ரெஃபரலில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்னுடைய ப்ரீமியம் சார்ட் அனலிஸ்ட் குரூப்பும் ப்ரீமியம் கோர்ஸோடைய ரெக்கார்டட் செஷன்ஸும் நீங்கள் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரோக்கரோட லிங்கை இன்ஸ்டாகிராமோட பயோலையும் டிஸ்கார்டில் ஆல்பாரி சேனல்லையும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் இந்த லிங்கை வச்சுருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் எதில் வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் வித் எக்ஸ்டர்னல் க்ரோம்னு கொடுத்துக்கோங்க, எக்ஸ்டர்னல் ப்ரௌசர் கொடுத்துக்கோங்க. ஓகே, அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதில் நீங்கள் ஸ்டார்ட் ட்ரேடிங்கை நீங்கள் கொடுங்க. ஓகே, இப்போது உங்களுக்கு என்ன கேட்கும்னா எந்த ரெசிடென்சின்னு கேட்கும். இந்தியா கொடுத்துட்டு இங்கே டிக் கொடுத்து சைன் அப் டு ஹியர் அபவுட் அவர் லாஸ்ட் நியூஸ் இதெல்லாம் கேட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போது உங்களுடைய மெயில் அட்ரஸ் கேட்கும் அண்ட் நீங்கள் இதுக்கு உங்களுடைய பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஜிமெயிலில் இதோட ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜில் ஸோ யுவர் ஜிமெயில் ஐடி வெரிஃபைடுன்னு வரும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு செக்யூரிட்டி 5 டிஜிட் செக்யூரிட்டி கோட் கேட்கும். இந்த செக்யூரிட்டி கோடு வந்து உங்களுக்கு பேமெண்ட் வித்ராவலுக்கு ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி கோட் கேட்கும். இதை நான் ஜஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, சப்மிட் கொடுத்துக்கணும். உங்களுடைய 5 டிஜிட் கோடு செட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்போது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஓகே, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் பேர், ஓகேவா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. தென் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து மினிமம் நீங்கள் வந்து 18+ இயர் இருந்தால் மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். இப்போது உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். கண்டினியூ வித் லைவ் அக்கௌண்ட் ஆர் கோ டு ப்ராக்டிஸ் அக்கௌண்ட். நான் கண்டினியூ வித் லைவ் அக்கௌண்ட்டும் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ப்ராக்டிஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். கண்டினியூ வித் லைவ் அக்கௌண்ட். இப்போது அபவுட் யூ, இப்போது நான் ஃபஸ்ட்டு மெயிலா ஃபீமேலான்னு கொடுத்துக்கோங்க. நான் மெயில் கொடுத்துக்கிறேன். இஸ் யுவர் பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் நேஷ்னாலிட்டி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்சி. நீங்கள் பிறந்த இடமும் இப்போ இருக்கிற இடமும் வேறையான்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஆமான்னா எஸ் கொடுங்க. ஓகேவா, இல்லை நீங்கள் பிறந்ததும் இந்தியா, வாழ்கிறதும் நீங்கள் இந்தியாவில் தான் அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அப்புறம் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு கேட்கும். ஓகே, சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு வந்து இது ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். இதில் ஜஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். லைக் ஆட்டோமோட்டிவ் கொடுத்துக்கோங்க. ஜாப் டைட்டில்ஸ் ஜஸ்ட்டு மேனேஜர் கொடுங்க. ஓகேவா, சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுங்க. இப்போது உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேஜ் இப்படி தான் இருக்கும். வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டியில் மேபி உங்களுக்கு பேஜ் இப்போ பிளாங்க் ஆகலாம். ஆல்பாரி வெரிஃபிகேஷன் கண்டினியூன்னு கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் ஐடென்டிட்டி ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் கேட்கும். அக்ரி கொடுத்துட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுங்க. நீங்கள் எந்த ப்ரூஃப், ஆதாரை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அப்லோடு ஃப்ரண்ட் பேஜ் கேட்கும். இதில் 2 ஆப்ஷன் கேட்கும். சூஸ் ஃப்ரம் யுவர் டிவைஸ், அப்லோடு டாக்குமெண்ட். அப்லோடு டாக்குமெண்ட்னா நீங்கள் கரண்ட்லி லைவில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். சூஸ் ஃப்ரம் யுவர் டிவைஸ்னால் நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு சூஸ் ஃப்ரம் யுவர் டிவைஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரண்ட் பேஜை அப்லோட் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு டைம் எடுத்துக்கும்னு சொல்லும். அது வரைக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஐ வில் டூ இட் லேட்டர்னு சொல்லிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த அக்கௌண்ட் செட்டப் இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, உங்களுடைய அக்கௌண்ட்டு ஸ்வாப்பா ஸ்வாப் ஃப்ரீயான்னு கேட்குது. ஸ்வாப் ஃப்ரீக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நான் பேசிக்காக ஃபோரெக்ஸ் மார்க்கெட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்வாப் ஃப்ரீ கொடுத்துக்கிறது ஆல்வேஸ் பெஸ்ட்டு. நான் ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு. ஓகே, இதில் நமக்கு 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட் மாடல் இருக்குது. இதில் மோஸ்ட் பாப்புலர் தான் பெஸ்ட்டு. மினிமம் டெபாசிட் $300ன்னு போட்டிருக்கு. பட் நீங்கள் நம்மளோட அஃபிலியேட் கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு $100லேருந்தே அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். தென் அது கீழே ஸ்டார்ட் ஸ்மாலர் இருக்குது, தென் மைக்ரோ இருக்குது. இதிலெல்லாம் கம்பேரிட்டிவ் ஸ்ப்ரெட்டு அதிகமாக இருக்கும். பட் உங்களுக்கு மோஸ்ட் பாப்புலர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஸோ வால்யூம் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு 0வில் கூட ஸ்ப்ரெட் இருக்கும். ப்ரோ ஈஸியன் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். யூரோஇஸில் ஜீரோ ஸ்ப்ரெட்டில் ஓப்பன் ஆகுது. 2 பாயிண்டில் தான் கரண்ட்லி இருக்குது. அதே மாதிரி ஜிபிபியூஎஸில் 4 பாயிண்ட்ஸில் தான் இருக்குது. தென் கோல்டுலையும் மேக்ஸிமம் 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் நமக்கு இருக்குது. தட் மீன்ஸ் 1 பிப் வரைக்கும் தான் நமக்கு ஸ்ப்ரெட்டே இருக்குது. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப லோ ஸ்ப்ரெட். மோஸ்ட் பாப்புலரை கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரோ ஈசிஎன் அக்கௌண்ட் 2 இருக்குது. ஈசிஎன் அக்கௌண்ட்டில் ஒன்லி MT4 ஒன்லி. பட் ப்ரோ ஈசிஎனில் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு MT5 எடுத்துக்கலாம், MT4ம் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றை கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டை டிஃபால்ட்டாகவே MT5ல தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுற கரன்சி USDயா யூரோவான்னு கேட்குது. மோஸ்ட்லி நம்ம USDயில் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். மேபி யூரோப்பியன் பீப்புள்ஸ் வந்து யூரோவை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் USD கிளிக் பண்ணிக்கோங்க. லிவரேஜ் வந்து நான் 1:500 கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் 1:1000, 1:3000 வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பட் 1:500 இட்ஸ் குட் டு ட்ரேட். ஓகே, இல்லை உங்களுக்கு MT4 வேணும்னா லுக்கிங் ஃபார் MT4 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அக்ரி கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஸோ அக்கௌண்ட்டு கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே எனக்கு மேக் டெபாசிட்னு இருக்குது. டெபாசிட் பண்ணுற வீடியோ நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக போடுறேன். இப்போது இதில் நமக்கு இன்னொன்று என்னென்னா, வியூ ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே MT5 ஐடி கொடுத்துருவாங்க. MT5ஓட ஐடி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி MT5ல சர்வரை கிளிக் பண்ணல, அந்த சர்வர் இங்கே கொடுத்துருவாங்க. ரெண்டையுமே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ், நீங்கள் இன்னும் டெபாசிட் பண்ணலங்கிறதுனால 0வில் காட்டுது. பட் கிரியேட் MT5 பாஸ்வேர்டு இருக்குல்ல, இப்போ MT5 லாகின் பண்ணோன்னா ஐடி வேணும், தென் சர்வர் வேணும், தென் பாஸ்வேர்டு வேணும். இதில் உங்களுக்கு ஐடி வந்துடும், சர்வர் வந்துடும். பாஸ்வேர்டை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரியேட் எம்டி பாஸ்வேர்டுன்னு இருக்குல்ல, இங்கே போயிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டு வந்து மினிமம் ஒரு கேப்சல், ஒரு ஸ்மால் இருக்கணும், நம்பர் சிம்பிள் இருக்கணும், மினிமம் 8 லெட்டர்ஸ் இருக்கணும், 8 இருக்கணும். இப்போ எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இதை எப்படி MT5ல அப்படியே ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, MT5 ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் கெட் ஸ்டார்ட்ன்னு இருக்குல்ல, லாகின். ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே ரைட் சைட் டாப் கார்னரில் ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபைண்ட் அ ப்ரோக்கரில் ஆல்பாரின்னு போடுங்க. ஸோ இப்போது லாகின்ல இங்கே இருக்கிற MT5 அக்கௌண்ட்டை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அதை இங்கே பேஸ்ட்டு. ஓகே, தென் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். எனக்கு இங்கே அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன டெபாசிட் பண்ணல, டெபாசிட் பண்ணால் என்னோடய அமௌண்ட் க்ரெடிட் ஆகிடும். உங்களுடைய டேஷ்போர்டில் லெஃப்ட் சைட் டாப் கார்னர் கிளிக் பண்ணும்போது உங்களோட ஐடி வந்துடும். அதே மாதிரி பார்ட்னர் டீட்டெயில்ஸும் வந்துடும். 73168 இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண எத்தனை MT5 அக்கௌண்ட் வச்சுருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஃபைன். இப்போ பார்ட்னர் டீட்டெயில்ஸில் பார்ட்னர் ஐடி காட்டலை, 73168ங்கிறது காட்டலைன்னா ஜென்ரல் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி பார்ட்னர் ப்ரோக்ராமில் எடிட்டில் உங்களுடைய ஐடியை லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ப்ரோ ஈசிஎன் அக்கௌண்ட்டில் தென் $100 இருந்துமே உங்களாலே ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். $300 டெபாசிட் பண்ண தேவை கிடையாது. இப்போது எப்படி அப்படியே ப்ராக்டிஸ் அக்கௌண்ட்டு ஸ்விட்ச் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் ஸ்விட்ச் டு ப்ராக்டிஸ் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இவங்களே ஒரு அக்கௌண்ட் டிஃபால்ட்டாக கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு ப்ரோ ஈசிஎன் அக்கௌண்ட் மாதிரியே வேணும்னா இந்த ப்ராக்டிஸ் அக்கௌண்ட் மோட கிளிக் பண்ணி
அடிஷ்னலி செட்டப் அடிஷ்னல் ப்ராக்டிஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி ஸோ ப்ரோ ஈசிஎன் அக்கௌண்ட் செட்டப் கொடுத்து உங்களுக்கு அவங்களே வந்து க்ரியேட் பண்ணிடுவாங்க. வியூ பார்ட்டிசிபேட் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணி உங்களோட ஐடி அதாவது MT5 பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி ப்ரீவியஸாக நம்ம போட்ட மாதிரி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ மேக்ஸிமமாகவே இவங்க $1000 தான் கொடுப்பாங்க. பட் யூ கேன் க்ரியேட் உங்களால் அன்லிமிட்டட் ப்ராக்டிஸ் அக்கௌண்ட்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் எப்படி ப்ராக்டிஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, தென் லைவ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதை MT5 கனெக்ட் பண்ணலான்னு நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி டெபாசிட் பண்ணலாம், எப்படி வித்ட்ராவல் பண்ணலாங்கிற ஒரு டீட்டெயில்டு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோஸ்.